ஓட்டு போட்ட மக்களே ஏன் விடியா திமுகவிற்கு ஓட்டு போட்டோம் என்று நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் உடையாம்பாளையத்தில் அதிமுக மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சிறப்புரையாற்றினார். அப்போது விடியா அரசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு என்று அனைத்தையும் உயர்த்திவிட்டது என குற்றம் சாட்டினார். ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க திமுக? சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கரண்ட் பில் எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறீங்க? பால் விலை உயர்வு. யாரும் தொழில் செய்ய முடியல. எந்த தொழிலும் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் தராங்க. கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. பாதி பேருக்கு அது எங்க இருந்து கொடுத்தாங்க? நீங்க இப்ப நிறைய பக்கம் நாங்க போறது சொல்றாங்க. திமுக காரர் நாங்க வீட்டுல இருந்து கொடுக்கல. எந்த திமுக வீட்டுல இருந்து கொடுக்கல, ஸ்டாலின் வீட்டுல இருந்து கொடுக்கல. உங்களுடைய வரிப்பணம், நீங்க மின் கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி கட்டுறீங்க, உங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுக்குறா, அது முழுமையா கொடுக்குறேன். ஓட்டு போட்ட மக்களே ஏன் விடியா ஆட்சிக்கு ஓட்டு போட்டோம் என்று நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்தார். முதலமைச்சர் பொறுப்பேற்றதும் சொன்னார், ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போடாத மக்களுக்கும் ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லி போட்டு அப்படி நாங்க நடந்து மு.க. ஸ்டாலின் சொன்னார். ஆனா ஓட்டு போட்ட மக்கள் ஏன் ஓட்டு போட நினைச்சிட்டு இருக்காங்க, அதுதான் நிலைமை இல்லையா? ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே கேள்வி, ஒரே பதில் என்னன்னா, எப்ப இந்த ஆட்சி போகும், எப்ப எடப்பாடி முதலமைச்சர் வருவார்? கண்டிப்பாக பிறகு அம்மாவுடைய ஆட்சி, பிறகு எம்ஜிஆருடைய ஆட்சியை எடப்பாடியார் முதலமைச்சர் தருவார். கோவை மாவட்டத்தை, இந்த கவுண்டம்பாளைய தொகுதியை, இந்த உடையாம்பாளையத்தை, இந்த பகுதியை புறக்கணித்து இந்த திட்டங்கள் தராத திமுகவை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் நாங்கள் வருவோம், விடுபட்ட திட்டங்கள் அத்தனையும் தருவோம் என்று. இந்த விழாவில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்ராஜ் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.